அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டி சமையல். சென்னை குட்டி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மோத்திச்சூர் லட்டு செய்ய போகிறோம். இந்த மோத்திச்சூர் லட்டுக்கு வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிஷினில் திரிச்சிட்டு அதை ஜலிச்சு எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக இருக்கணும். இதுதான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் கடலை மாவு. அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து முந்திரி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 10 பிஸ்தா வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு நெய் தேவைப்படும். இது வந்து ஃபுட் கலர். நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து கலருக்காக தான் நான் இது வீடியோக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது கலருக்காக ஒரு வீடியோக்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேனே தவிர மற்றபடி இல்லை. இது நான் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம் தகுந்த மாதிரி தான் இது. ஓகேவா? இப்போ மாவு நம்ம கரைச்சி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இது மாவு கரைக்க போகிறோம் இல்லையா, இதுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளந்து ஊற்றுறேன், எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இது 250 ml ஃபஸ்ட்டு நான் ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இது எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ எனக்கு வந்து 400 ml எனக்கு தண்ணி யூஸ் ஆகிருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்குது. இப்போ இதுக்கு எனக்கு கரெக்டாக வரும். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இது கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவு தான். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ என்கிட்ட அந்த ஜல்லடை வந்து இல்லை. அதுக்கு ஜல்லடை இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட நான் கவர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆயில் கவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த கீழே வந்து ஒரு சின்ன ஊசி அளவு ஓட்டை போட்டிருக்கேன். சின்னதாக ஊசி அளவு ஓட்டை போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த மாவு இதில் ஊற்றி நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். அது எப்படி நான் இதில் காட்டுறேன். இந்த மாவு இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இப்போ அது காயறதுக்குள்ளே நம்ம இதை ஊற்றி இந்த மாவை இதில் ஊற்றி இந்த கவரில் ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம பக்கத்தில் வந்து பாகுக்காக நம்ம வந்து பாகு காய்ச்சத்துக்கு தண்ணி வந்து இப்போ 1/2 கிலோ சர்க்கரைக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 250 ml தண்ணி இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் ஊற்றுறேன். இது கரெக்டாக இருக்கும். இது பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது கரைஞ்சி வந்து ஒரு திக்னஸ் பதத்துக்கு வரணும் இல்லையா, அதுவே போதும் நமக்கு. அதனால் இது அப்படியே ஒரு பக்கத்து அடுப்பில் இது பாட்டுக்கு பாகு ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சர்க்கரை கரையட்டும். இந்த சர்க்கரை கரையத்துக்கு நம்ம பூந்தி மடம்னு சுட்டு எடுத்துடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது போட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு சேஃப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா இப்படி பிடிச்சிக்க வேண்டியதுதான்.
இது மாதிரி புழிஞ்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி எடுத்துடலாம் போட்டு. நம்ம பூந்தி லட்டுக்கு தான் வந்து முத்து முத்தாக விழணும். இது வந்து அப்படி கிடையாது. மோத்திச்சூர் லட்டு வந்து இது வந்து சேஃப்லாம் அப்படின்னு வரணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் குட்டி குட்டியாக விழணும் அந்த மாதிரி. இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு. இது முறுமுறுலாம் வரக்கணும்னு அவசியம் இல்லை. இது சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது சர்க்கரை கரைஞ்சி வந்துச்சு. அது நம்ம இதை சுட்டு முடிக்கிற இந்த பூந்தி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடறேன் நான் பாகை. அதுக்கப்புறம் அது காட்டுறேன். இதுதான் ஈஸி மெத்தடு. இல்லைன்னா நமக்கு அந்த ஜல்லடை இருந்ததுன்னா கூட நம்ம ஜல்லடையில் அந்த போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஜல்னி சொல்லுவாங்க இல்லையா, பூந்தி லட்டுலாம் செய்கிறதுக்கு, அது அந்த இருந்ததுன்னா கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாருன்னா செய்யலாம், ஈஸியாக இருக்கும். இது வந்து சேஃப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு. அதனால எடுத்துருவோம் இதை. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு பாகில் போடும்போது காட்டுறேன். இப்போது நம்ம எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்தாச்சு. இதை ஃபுல்லாக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாகு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி இதை போடுற வேலை தான். இப்போ ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதை போட்டுக்கலாம், நெய் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேணும். நெய் கரைஞ்சிட்ட பிறகு சூடோடையே நம்ம இந்த பூந்தியை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன்லேயே தான் இருக்குது, நான் ஆஃப் பண்ணல. இந்த பாகுலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இந்த பாகுலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இந்த பாகு தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இப்படி கலரி கொடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் அந்த பாகெல்லாம் நல்லா அந்த உறிஞ்சிக்கும் அந்த பூந்தி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜீராலேயே வந்து அந்த பூந்தி நல்லா ஊறணும். இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுருவோம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சி, நம்ம திறந்து பார்ப்போம். நல்ல பாகெல்லாம் ஊறிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றினது வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து அது ஒரு ஷைனிங்காக தான். இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இதோ லட்டு வந்துடுச்சு லட்டு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் சூடோடு பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.